Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போறது சாபுதானா வடை. இது வந்து ரொம்ப சுலபமா பண்ணலாம். இது வந்து ஜவ்வரிசியில தான் செய்ய போறோம். ஜவ்வரிசி வந்து நான் 200 கிராம் எடுத்துர்க்கேன். இத வந்து 2 hours soak பண்ணி வச்சிருக்கேன். இத வந்து நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு கூட வந்து 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். பாயில்டு தான். அத வந்து நல்லா mix பண்ணிட்டு அதாவது என்னன்னா சீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி 200 கிராம் எடுத்து 2 hours soak பண்ணி வச்சிருக்கோம். ஒரு 3/4 டேபிள்ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சின்னதா கட் பண்ணிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சியை துருவி வச்சிருக்கேன். 3 உருளைக்கிழங்கு, உங்களுக்கு தேவைன்னா கம்மியா வேணாலும் 2 உருளைக்கிழங்கே போதும். தேவையான அளவு உப்பு. இத வந்து நல்லா புழிஞ்சுக்கலாம். புழிஞ்சிட்டு அதாவது உருளைக்கிழங்கு வந்து கிரேட் பண்ணி நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஞ்சி, பச்சை மிளகாய், சீரகம், உருளைக்கிழங்கு நம்ம துருவி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாதிரி துருவிக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம துருவிக்கலாம். துருவிட்டோம். அடுத்தது வந்து ஜவ்வரிசி வந்து புழிஞ்சிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ரொம்ப இருந்துச்சுன்னா அதாவது எண்ணெயில ரொம்ப இழுக்கும் இடைக்கு, அதனால நம்ம கொஞ்சம் லைட்டா புழிஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது அப்படியே தண்ணியில வடிகிட்டுனா நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமா நம்ம ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கலருக்காக. இது வந்து ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா விட்டுருங்க. உப்பு இருக்குதான்னு செக் பண்ணிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். உப்பு கரெக்டா இருக்கு போதும். வடை தட்டிட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிட்டோம். இப்போ டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பட்டையா தட்டிக்கலாம். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்ல வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம்ல வேண்டாம். நல்லா வெந்துட்டு இருக்கு. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி பார்க்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆகணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம வடை சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். சுவையான சாபுதானா வடை ரெடி. நான் சாபுதானா வடை எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.